தொடர்ந்து பாத்தீங்கன்னா சீமானன் தோக்குறாரு. ஆனா அது மூலியமா அவருக்கு வருமானம் எங்க இருந்தோ வருதுன்றது 2வது பட்சம். ஓகேங்களா? ஆனா அவங்களோட கட்சி நிர்வாகிகளும் சரி, அவங்க தொண்டர்களும் சரி, சாதாரண ஒரு குடும்பத்துல இருக்கவங்க, பண வசதி இல்லாதவங்க. ஓகேங்களா? இப்ப அவங்க எப்படி ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் போட்டியிட்டு, அது தனிக்கும் ஆக்சுவலா ஒவ்வொரு தேர்தலும் தோக்குறாங்க இல்லையா? அவங்க வெறுத்துட்டு போக மாட்டாங்களா இந்த கட்சிய? வெறுக்கிறதுக்காக கிடையாதுங்க. அவங்க வந்து என்னன்னா, பணம் செலவு பண்ணாம நிக்கிறாங்கங்க. டெபாசிட் அமௌண்ட் கட்டுறாங்க. 10,000 கட்டுவாங்க. பே பண்ணுவாங்க. அது மட்டும் தான் அவங்களோட இழப்பு. மறுபடியும் வந்து அவங்க பெரிய செலவு பண்ணல. மக்களுக்கு போய் மத்த திமுக, அதிமுக போயிட்டு பணம் குடுக்குறாங்க இல்லையா? அது மாரி அவங்க பணம் குடுக்கல. சம்பாதிச்ச எலக்ஷன்ல சம்பாதிச்சுட்டு சிஎம் இருந்து பணம் நெறைய சம்பாதிச்சவங்க குடுக்குறாங்க. அதனால அது அவங்க குடுக்க தகுதி இருக்குது. இவங்களுக்கு பணம் குடுக்க தகுதி கிடையாது. இப்ப ஒரு லோக்கல்ல பாத்தீங்கன்னா, கவுன்சிலர் எலக்ஷன்ல கவுன்சிலர் கூட ரூ. 5,000 குடுக்குறாங்க சென்னை சிட்டிக்குள்ளார. சோ வந்து அவங்க சம்பாதிச்சுட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கவுன்சிலர் லோக்கல் கவுன்சிலர் நிறைய சம்பாதிச்சுட்டு தான் இருக்காங்க. கவுன்சிலரே இந்த அளவு கட்சியில இருந்துட்டு சம்பாதிக்கக்குள்ள சிஎம் இருந்துட்டு எவ்வளவு சம்பாதிப்பாங்கன்னு பாத்துக்கோங்க. இல்ல தொடர்ந்து அந்த தோல்வியை சந்திக்கும் போது அந்த நிர்வாகிகள் அடுத்த கட்சிக்கு நம்ம போனாக்கா நிறைய சம்பாதிக்கலாம், இல்ல ஒரு பதவிக்கு வரலாம் அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா? சோ அப்படின்னு நிறைய கட்சியில பாத்தீங்கன்னா தாழ்வனவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ இந்த சீமான் நாம் தமிழ் கட்சி சோ நிலைச்சு இருக்கணும்னா சீமான் என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறீங்க? கட்சி நிலைச்சிருக்குதுன்றத விட கட்சி என்ன செஞ்சிச்சு மக்களுக்குன்னு பார்க்கணும். கட்சி ரீதியா வந்து எலெக்ஷன்ல வந்து தான் செய்யணுமா? எலெக்ஷன்ல வராம என்னென்ன செஞ்சாங்க மக்களுக்கு? இல்ல அவங்களோட வருமானம் காசுன்னு ஒண்ணு இருந்தாக்கா கொடுத்து உதவி பண்ணி எல்லாம் ஏதாவது பண்ணலாம். அவங்களோட எந்த ஒரு வருமானமும் இல்ல. அப்ப எப்படிலாம் உதவி செய்யணும் நீங்க நினைக்கிறீங்க? மக்கள் பணத்தை வந்து கொள்ளடிச்சு மக்களுக்கு செய்யறது வந்து உதவி கிடையாதுங்க. இன்னைக்கு வந்து இலவசங்கள் கொடுக்குறாங்க பாத்தீங்கல்ல, அந்த இலவசங்கள்லாம் யாரோட பணம்? மக்களோட பணம். அவங்க கட்சி நிதின்னு நிறைய இருக்குது, அதுல இருந்து எடுத்து கொடுக்குறாங்களா? ஒரு பைசா கொடுத்துருப்பாங்களா யாராவது? இதே திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் 2 கட்சியில யாராவது ஒருத்தவங்க கொடுத்துருப்பாங்களா? நத்திங். அது மாதிரிதான் 2026 தேர்தல்ல யார் தான் வருவாங்க? மக்கள் முடிவு என்னன்னா, அதான் மக்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே நானு. மக்கள் முடிவு என்னன்னா சினிமா முகத்துல இருக்கிறாங்க. இப்போ வந்து இப்போ உள்ள ட்ரெண்ட்ல வந்து அன்னைக்கு வந்து எம்ஜிஆர் எப்படி இருந்தாரோ இன்னைக்கு வந்து விஜய் எப்படி இருக்கிறாரு. அதனால சினிமா முகத்துல இருக்காங்க. நிச்சயமா விஜய் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 100% வாய்ப்பு இருக்கு. 100% வாய்ப்பு இருக்கு. ஓகே 234 தொகுதியில எத்தனை தொகுதி அவரோட வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதை நம்ம கெஸ் பண்ண முடியாது. மக்கள் மனசு வச்சா 234 தொகுதியும் வந்து வின் பண்ண வைக்கலாம். ஆனா வந்து மக்கள் வந்து அத்தனை பேரும் வந்து ஆனா அதுக்கான எதிர்ப்புகள் வந்து வர எலெக்ஷன் ரொம்ப டஃபா இருக்கும். எப்படின்னா இப்ப வந்து பிஜேபியும் வந்து பணம் நிறைய இறக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. மக்களுக்கு நிறைய காசு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. திமுகவும் நிறைய காசு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதிமுகவும் இழந்த ஆட்சியை மறுபடி பிடிச்சி காசு பிடிக்கணுன்றதுக்காக அவங்களும் நிறைய பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ வந்து பணம் மக்களுக்கு நிறைய வரும். ஆனா மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்ற மக்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சரி ஓகே, மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்களுக்கு என்ன சொல்றேன்னா, காசுக்காக வந்து யாருக்கும் காசை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. அது வந்து உங்களோட உங்களோட உரிமையை நீங்க இழக்கிற மாதிரி பணத்துக்கு விலை போற மாதிரி ஆயிடுது. அதனால அந்த தொழில் அதை மட்டும் செய்யாதீங்க, தயவு செய்து செய்யாதீங்க. ஓகே, காசு வாங்கிட்டு நீங்க யாரு நல்லவர் நினைக்கிறீங்களோ, உங்க தொகுதியில யார் நல்லவர் நிக்கிறாரோ அவருக்கு ஓட்டு போடுங்க. அப்படி இல்லையா நீங்க நல்லவரா இருந்தா நீங்களே நில்லுங்க, நீங்களே உங்களுக்கு ஓட்டு போட வைங்க மக்களை. அதுதான் நீங்க மக்கள் ஆட்சி தான் நடக்கிறது. மன்னர்கள் ஆட்சி மந்திரிகள் ஆட்சி எல்லாம் கிடையாது. ஓகே, இப்ப காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க இல்லையா? சோ அதோட தீமைகள் என்னென்ன? காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறது, அந்த கொடுத்த காசு பல கோடி ரூபா பல ஆயிரம் கோடி ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க. அந்த பணத்தை வந்து மீண்டும் எப்படி எடுக்கிறதுன்னா நம்ம மக்களோட பணத்தை தான் எடுப்பாங்க. எடுத்து அதை விட அதிகமாக எடுப்பாங்க. அடுத்த வாட்டி கொடுக்கறதுக்கு வச்சுக்குவாங்க. இவங்களும் எடுத்துக்குவாங்க. நிறைய பிஸ்னஸ் வந்து யூஎஸ்ல வெளிநாடுகளில் போயிட்டு துவங்குவாங்க. அந்த முதலீடுகள்லாம் அதில் போய் முதலீடு பண்ணுவாங்க. அது நடந்துட்டு இருக்குது. இப்போ நான் ஒரு சோசியல் ஒர்க்கர், லார்ட்ஸ் கிளப்ஸ் இன்டர்நேஷனலின் சேர்மேன். லாக்டவுன் டைமில் டெய்லி 1500 பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கேன். நிறைய உயிரை காப்பாற்றிருக்கேன். லட்சக்கணக்கான பேருக்கு பெட்டை கொடுத்து உயிரை காப்பாற்றிருக்கேன். லட்சக்கணக்கான பேருக்கு கல்வி கொடுத்துருக்கிறேன். இலவச கம்ப்யூட்டர் தொழிற்கல்வி கொடுத்துருக்குறேன். ஊனமுற்றவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்குறேன். தமிழ்நாடு ஃபுல்லாக 28 வருஷமாக சோசியல் சர்வீஸ் பண்ணியிருக்கிறேன். பெஸ்ட் சோசியல் ஒர்க்கர் டாக்டரேட் வாங்கியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய அவார்டு வாங்கியிருக்கிறேன். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, ஹைகோர்ட் ஜட்ஜுன்னு நிறைய அவார்டு வாங்கியிருக்கிறேன். அதனால் வந்து நான் நல்லவதை மட்டும் நோக்கி போயிட்டுருக்கிறேன். அரசியல் சாராதவன். ஒன்லி தமிழ்நாட்டு மக்களுக்காக என்னைக்கும் வந்து சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு, நல்லது பண்ணிட்டு, நல்ல விஷயங்களை சொல்லிட்டு, அதனால இருக்கிறேன். நான் ஒரு சாதாரண மனிதன். என் பேர் பால்ராஜ், டாக்டர் பால்ராஜ். நன்றி, வணக்கம்.